ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல் Kavibala'sAcademy. இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வைட்டமின் எம்மோட பார்ட் 2 கிளாஸ் 9 NCERT CBSE காவேரி புக்கிலோட சாப்டர் 4 அதோட பார்ட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். Ravi ran out of the building just in time to see Grandpa's yellow cap disappearing round the corner. Grandpa's first stop was the children's park where he bought himself a paper cone of peanuts. ஸோ முன்னாடி நம்ம என்ன பார்த்துருந்தோம் பார்ட் 1ல் கிராண்ட்ஃபாதர் நான் தமிழ் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவியை நீ செஸ் போர்டை அரேஞ்ச் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லி போனார் இல்லையா. ஆனால் ரவி கிராண்ட்பா எங்கேயாவது தொலைஞ்சிடுவாரோ, மதர் வந்தால் திட்டுவாங்களோன்னு சொல்லி அவரை ஃபாலோ பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணி ஃபாலோ பண்ணுறான். ஃபஸ்ட்டு அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா கிராண்ட்பா சில்ட்ரன்ஸ் பார்க் போகிறாரு. அங்கே போயிட்டு பேப்பர் கோன் ஆஃப் பீனட்ஸ், நம்ம பீனட்ஸ் வந்து பேப்பர் கோனில் மடித்து தருவாங்க இல்லையா, வறுத்த கடலை. ஸோ அந்த கடலை வாங்கி சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு போகிறாரு. அண்ட் செட்டில்ட் ஆன் அ பெஞ்சில் நிம்மதியாக உட்காந்துக்கிட்டாரு. வாட்சிங் த சில்ட்ரன் பிளே, ரவி ஃபீலிங் வெரி ஃபூலிஷ் had to crouch behind a bush trimmed in the shape of an elephant to avoid being seen. Crouch அப்படின்னா bend the body low. அவன் பாடியை லோவாக பெண்ட் பண்ணி எலிஃபண்ட் ஷேப்பில் ட்ரிம் பண்ணியிருந்த ஒரு புஷ்ஷுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்ருக்கான். ஏன்னா கிராண்ட்ஃபாதர் அவனை பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக. He felt even more foolish when a small child came up to him and asked, "Are you playing hide and seek? I can show you a better place to hide." ஸோ அங்கே ஒரு குட்டி சின்ன பையன் வந்து நீங்கள் ஹைட் அண்ட் சீக் விளையாடிட்டு இருக்கீங்களா, இதை விட நான் பெட்டர் பிளேஸ் உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொன்னதான் ரவியை வந்து ரொம்ப ஃபூலிஷாக ஃபீல் பண்ண வச்சுது. Was all Ravi could say before he felt a shadow fall over him and loud voice boomed, "How dare you shoo my child? Who are you?" It was the little boy's mother. அங்கே அந்த சின்ன பையன் வந்தா இல்லையா, அவங்களோட மதர் வந்து என்னோட பையனை நீ எப்படி ஷூ அப்படின்னு சொல்லி மிரட்டலாம், யார் நீ அப்படின்னு அவனை ரவியை வந்து அந்த குட்டி பையனோட அம்மா கேட்குறாங்க. ரவி ரிப்பீட்டட் டு த லேடி, "I shall ush you, you rude boy." என்னையே பார்த்து நீ உஷ்ன்றியா, நான் உன்ன உஷ் பண்ணிடுவேன், நீ வந்து ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. Picking up her umbrella threateningly, the ultimate humiliation was when Ravi had to crawl out of the park on all fours, ducking behind the benches, creeping behind the bushes, thanking his lucky stars that Grandpa hadn't heard the noise and spotted him. Ducking அப்படின்னா மூவிங் லைக் அ பாடி, நம்ம வந்து க்ரௌலிங், ஸ்னேக் எப்படி மறைஞ்சு க்ரௌல் பண்ணி போகும் அந்த மாதிரி ரவி வந்து மறைஞ்சு போகிறான். ஏன் அப்படின்னா கிராண்ட்ஃபாதர் பார்த்துட்டாருனா அவனை என்ன நினைப்பாரு, ஏன் இப்படி நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்னு நினைப்பார் இல்லையா. அதனால் கிராண்ட்ஃபாதர் பார்க்கக்கூடாது அப்படின்றதுக்காக அவன் மறைஞ்சு போயிட்டுருக்கான். ஸோ க்ரீப்பிங் பிஹைண்ட் த புஷ்ஷஸ்ஸு, பிஹைண்ட் த பெஞ்சஸ்ஸு, அப்புறம் அவனோட லக்கி ஸ்டாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறான். ஏன்னா கிராண்ட்ஃபாதர் அவனை பார்க்கல. Grandpa's next stop was the tea stall, and this time Ravi took position behind a big banyan tree to watch him, feeling most embarrassed when the vendors sitting under the tree gave him quizzical looks. இப்போது அவன் வந்து எங்கே போகிறான் அப்படின்னா பிக் பேனியன் ட்ரீ பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். நெக்ஸ்ட் கிராண்ட்பா எங்கே போகிறாருன்னா டீ ஸ்டாலுக்கு போகிறாரு. அதனால் அவர் எங்கே போகிறாருன்னு பார்க்கறதுக்காக ஒரு பிக் பேனியன் ட்ரீ பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறான். அங்கே வெண்டாஸ்னால் சின்ன கடை வச்சுருக்காங்க இல்லையா ரோட் சைட், அவங்க தான் வெண்டாஸ். அவங்க எல்லாரும் இவனை அதாவது ஒரு குழப்பமாக பார்க்குறாங்க, ஏன் இந்த பையன் இப்படி ஒளிஞ்சிட்ருக்கான் அப்படின்ட்டு. This area is booked by us, said one lady who was selling plastic combs in the same tone she might use where she asked to address a gathering without being given a loudspeaker. There is no room for any new vendors. ஸோ இது வந்து நாங்கள் புக் பண்ணியிருக்க ஏரியா, இங்கே வந்து நீங்கள் புதுசாக கடை போகிறீங்க. ரவியை பார்த்து அவன் புதுசாக கடை போடுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இங்கே நியூவாக யாரும் வர முடியாது, இது எங்களோட ஏரியா அப்படின்ட்டு ரொம்ப லவுட் வாய்ஸில் கத்துறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போனால் மைக்கே அவங்களுக்கு தேவைப்படாது, அவங்க கத்துற அந்த சவுண்டே போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் ரவி. "Don't talk so loudly. I look as though I am selling anything?" Ravi asked her. என்னை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது விற்கிற மாதிரி தெரியுதா, ரொம்ப சத்தம் போடாதீங்க, கத்தாதீங்க அப்படின்றான். "Who is talking loudly?" said the old lady, raising her voice just enough for Ravi to hear her as though she was talking to him from across the city. ஸோ இவங்க பேசுறது பக்கத்து சிட்டிக்கே கேட்கும் போல் அவ்வளோ சவுண்டாக கத்துறாங்க. யார் கத்துறது அப்படின்னு சொல்லிட்டு. "Who are you accusing of talking loudly, and that too from behind the tree? Who are you hiding from?" another vendor selling ribbons and clips asked. She too was one of those lucky ones who would never ever require a megaphone. இவங்க அதை விட ரொம்ப பயங்கரமாக கத்துறாங்க. இவங்களுக்கு மெகாஃபோனே வேண்டாம் போல் அவ்வளோ சத்தமாக கத்துறாங்க. ஸோ ரிப்பன் விற்கிற வெண்டார். "Are you talking about one of us?" asked another vendor. A group of them surrounded Ravi. ஒரு அடுத்த வெண்டார் என்ன சொல்கிறாருன்னா, நீ எங்களை பற்றி தான் பேசுறியா, எங்களை தான் திட்டுறியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்று சேர்ந்து ரவியை அட்டாக் பண்ணுற மாதிரி வராங்க. "Oh, all right." Ravi considered defeat and moved to duck behind a shiny silver car, peering through the windows to keep an eye on his grandfather.
அதுக்கப்புறம் ஓகே நீங்கள் எல்லாரும் கத்தாதீங்க, நான் இதுக்காக வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷைனி டக் வந்து எப்படி வந்து ஒரு காரை ஃபாலோ பண்ணிட்டு போவோம். டக் வந்து எப்பயுமே ஏதாவது ஒன்றுத்த போச்சுன்னா மதர் போனால் கூட இருக்க டக்லிங் எல்லாருமே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரவி கிராண்ட் ஃபாதரை ஃபாலோ பண்ணிட்டு போகிறான். கிராண்ட்பா took his time sipping a sugary cup of tea. சுகர் அதிகமாக போட்டு டீ குடிச்சிட்டு இருக்காரு இப்போ. He was forbidden sugar at home, then ate 2 bananas, another banned item, then tucked into an ice cream bought from the cart. Mother would faint if she saw this. ஸோ சுகர் நிறைய போட்ட டீயை வந்து நல்லா என்ஜாய் பண்ணி குடிச்சிட்ருக்காரு. அடுத்தது 2 பனானாஸை எடுத்து சாப்பிட்டுருக்காரு கடையிலேருந்து வாங்கி. நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. இது எல்லாமே அவருக்கு பேண்ட் ஐட்டம்ஸ், அப்படின்னா கொடுக்கவே கூடாது. சுகர் பேஷண்ட்டுக்கு இந்த ஐட்டம்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி. இப்போ மதர் வந்து இந்த சீனெல்லாம் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. ஃபெயிண்டட் அப்படின்னா மயக்கம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளவே அவன் சொல்லிக்கிறான். ரவி himself felt hot, bothered and close to fainting by the time Grandpa finished his snack. His heart thudded anxiously when he saw Grandpa zigzagging through the traffic as he crossed the road. அதுக்கப்புறம் அவர் வந்து ரோடை கிராஸ் பண்ணுறாரு. அப்போ இவனுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா கிராண்ட் ஃபாதர் எப்படி கிராஸ் பண்ணுவார், திடீர்னு ஏதாவது வண்டி வந்து ஏற்றிருச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்ட்டு ரொம்ப பயந்துட்டே இருந்தான். He shut his eyes in panic when he heard the screech of brakes and opened them just in time to see Grandpa entering the barber shop. நெக்ஸ்ட் ஒரு சவுண்டு, க்ரீக்குன்னு சவுண்டு. ஸோ என்னாச்சுன்னா ஒரு பஸ்ஸோ ஏதோ ஒரு வெஹிக்கல் ஸ்டாப் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் அவன் கண்ணை ஓப்பன் பண்ணி பார்த்தா கிராண்ட்பா இப்போ பார்பர் ஷாப்பில் இருக்காரு. Now Grandpa was as bald as a table tennis ball, so Ravi decided that a closer look was in order. He crossed the road, first looking dramatically left and then right, and then hurriedly ducked into the shop next to the barber shop, only to be evicted a moment later amidst a volley of feminine strikes because it happened to be a ladies' hairdressing salon. Next எங்க போறான் அப்படின்னா, தட் இஸ் லேடிஸோட ஹேர் ட்ரெஸ்ஸிங் சலூன். அங்கே போன உடனே எல்லா லேடிஸும் இவனை பார்த்து பயப்படுறாங்க, ஏன்னா இவன் பாய் இல்லையா, அதனால. Just as well I was thrown out, thought Ravi, because he spotted Grandpa making his way briskly towards the bus stop and oh no, boarding the first bus that stopped there. ஸோ நெக்ஸ்ட் வந்து Grandpa பஸ் ஸ்டாப் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பின்னாடியே போகிறான். ஸோ பஸ்ஸில் ஏறுறாரு அவர். Sprinting for the bus and jumping onto it seconds before it started would have deterred a lesser detective, but not Ravi, who was panting as he struggled for a place in the bus. He could see Grandpa's yellow cap somewhere in the front. ஸோ நெக்ஸ்ட் பஸ்ஸில் இவனும் ஏறி போய் பார்க்குறான். அங்கே yellow cap போட்டிருப்பாரு Grandpa. ஸோ அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறான். It was warm inside the bus, so Grandpa took off his cap to reveal a full head of grey hair. Ravi was startled. Surely Grandpa couldn't have bought a wig at the barber shop, he thought, pushing his way to the front of the bus to confront the cap wearer. ஸோ கிராண்ட்பா பார்பர் ஷாப் போயிட்டு கண்டிப்பாக விக்கு வாங்கி வச்சுட்டு போயிருப்பாரோ. ஸோ கிரே ஏர் இருக்க ஒருத்தர் தான் அங்கே இருக்காரு. ஸோ அங்கே போயிட்டு பார்க்குறான். இட் வாஸ் அ டோட்டல் ஸ்ட்ரேஞ்சர். ஹி வாஸ் வியரிங் அ ஒயிட் பைஜாமா அண்ட் ஷர்ட் விச் வாஸ் கிராண்ட்பாஸ் ஸ்டாண்டர்ட் அட்டையர் and a yellow cap exactly like Grandpa's. But wait, the cap had a coffee stain on its rim just like Grandpa's. So Grandpa மாதிரியே தான், ஆனால் அவர் வேறு யாரோ. ஸோ கிராண்ட்பாவோட எல்லோ கேப் தான் அவர் போட்டிருந்தாரு. ஆனால் அவரோட ட்ரெஸ் அட்டையர்னா அவர் எப்பயும் போடுற ட்ரெஸ். இவர் வந்து பைஜாமா ஒயிட் ட்ரெஸ் போட்டிருந்தாரு. ஸோ ஆனால் கேப் மட்டும் கிராண்ட்பாவோட தான். Grandpa's cap, Ravi couldn't help exclaiming. The stranger grinned pleasantly and told Ravi that a kind old gentleman in the barber shop had insisted that he took his cap because it was such a hot day. So இது வந்து எனக்கு ஒரு ஓல்டு ஜென்டில்மேன் தான் கொடுத்தாரு, ஏன்னா வெளியில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நாங்கள் நீங்கள் போட்டுட்டு போங்கன்னு கொடுத்தாரு அப்படின்றாரு அந்த ஸ்ட்ரேஞ்சர். That was typical of Grandpa, always generous. But where was Grandpa? ஸோ Grandpa எப்பயுமே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுற நேச்சர் உள்ளவர். இதை கொடுத்ததுல தப்பு கிடையாது. பட் Grandpa இப்போ எங்கே போனார்? Ravi went back to the barber shop. Grandpa wasn't there. He wasn't at the park either. Ravi was frantic. Frantic அப்படின்னா வெரி ஃப்ரைட்டன்ட், ரொம்ப பயத்தில் இருக்கான். இப்போ கிராண்ட்பாவை காணும். ஸோ அவன் வந்து பார்பர் ஷாப்க்கு வந்து பார்க்குறான். நெக்ஸ்ட் வந்து பார்க்குக்கு வந்து பார்க்குறான். அங்கேயும் கிராண்ட்பாவை காணும். After all, his mother had left him in charge of Grandpa. He tried calling first his mother and then his father from a telephone booth, but both numbers were busy. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மதருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ட்டு கால் பண்ணுறான். நெக்ஸ்ட் ஃபாதருக்கு கால் பண்ணுறான் டெலிஃபோன் பூத்துக்கு போயிட்டு. பட் ரெண்டு பேரோட மொபைலுமே பிஸியாக இருக்குது. Stick with worry, Ravi went home wondering whether Grandpa would be able to find his way back. ஸோ அவன் திரும்பி வீட்டுக்கே போகிறான். கண்டிப்பாக கிராண்ட்பா வருவாரா இல்லையா, அவரோட வழி அவருக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா அப்படின்னு நினச்சிட்டே வரான். To his great delight and relief, the first thing he heard when he opened the front door was the gentle whir of Grandpa snoring in his bedroom. He knelt down near the bed and put his cheek against the old man's face. ஸோ அப்போ தான் கிராண்ட்பா வீட்டுக்கு வந்துட்டாரு. அவர் ரூமில் படுத்துட்டு இருக்காரு. இப்போ தான் கிராண்ட்பாவை பார்த்த உடனே ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக போயிட்டு அவரோட சீக் அவர் மேலே வச்சுட்டு படுக்கிறான். Grandpa's wrinkled skin had more creases than lines on a map. Creases means lines.
அந்த மேப்பில் இருக்கிற லைனை விட அதிகமாக அவருக்கு ஸ்கின்ல wrinkle இருக்குது. கிராண்ட்பா smelled it of eucalyptus ointment and shaving cream. ஸோ கிராண்ட்பா யூகலிப்டஸ் தைலம் தேய்ச்சிட்டு இருக்காரு, ஷேவிங் க்ரீம் போட்டிருக்காரு, அந்த ஸ்மெல்லாம் அவனுக்கு வருது. ரவி was suddenly overcome with affection of his grandfather and gave him a hug, but grandpa only grunted in his sleep. He decided not to question grandpa because then he would have to reveal that he had been following him. grandpa கிட்ட போயிட்டு எந்த கொஸ்டினும் அவன் கேட்கல. அவன் இப்படி கேட்டான்னா என்ன ஆகிடும், ரவி அவரை ஃபாலோ பண்ணது அவருக்கு தெரிஞ்சு போயிடும் இல்லையா, அதனால. What did you both do today? asked Ravi's mother when she got back from office. ஸோ ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே ரவியோட மதர் ரவியை பார்த்து கேட்குறாங்க, இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணீங்க அப்படின்ட்டு. I had a quiet morning, but I don't know about Ravi. He just disappeared instead of staying at home to look after me like you told him to, answered grandpa coolly, while Ravi just looked confused and embarrassed. ரவி வந்து எங்கே போனானே தெரியல, மார்னிங் மட்டும் இருந்தான், அதுக்கப்புறம் அவன் காணாமல் போயிட்டான், நான் மட்டும் தான் வீட்டில் இருந்தேன் அப்படின்னு கிராண்ட் ஃபாதர் கூலாக சொல்கிறாரு. இதை பார்த்த உடனே ரவிக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. Grandpa had another surprise for Ravi, a gift wrapped parcel. இன்னொரு சர்ப்ரைஸும் கிராண்ட்பா வச்சிருக்காரு. என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னா gift wrapped paper. But Papa, Ravi's birthday was 3 months ago. Have you forgotten? exclaimed Ravi's mother impatiently. அப்பா, ரவியோட மதர் லாஸ்ட் மந்தே முடிஞ்சிருச்சே, மறந்துட்டீங்களா, இப்போ என்ன gift கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. No, but you know I always give a gift to every child in the house on my birthday. Have you forgotten? countered Grandpa very seriously. இல்லை நான் மறக்கல, என்னோட பர்த்டேக்கு நான் எப்பயுமே எல்லா சில்ட்ரனுக்கும் gift கொடுப்பேனே, நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு. Ravi's mother flushed and darted a stricken look at the calendar on which she had at the beginning of the year circled the date in red and written Papa's birthday. ஸோ அப்போ தான் ரவியோட மதர் ஓடி போய் கேலண்டரை பார்க்குறாங்க, பாப்பாவோட பர்த்டேவை சர்க்கிள் பண்ணியிருக்காங்க, ஆனாலும் மறந்துட்டாங்க. There was a gift for her too and for Ravi's father as well, for Grandpa still considered them as babies. இன்னுமே கிராண்ட்ஃபாதர் அவங்க மகளையும் அவங்களோட சன்னின்லாவையும் சில்ட்ரனாக தான் நினச்சிட்டு அவரோட பேபியாக தான் நினச்சிட்டு இருக்காரு. அதனால தான் அவர் gift கொடுக்குறாரு. Grandpa turned to Ravi's father, who had just walked into the room. My daughter needs some vitamin M, I think, for her memory. Ravi's mother flushed a darker shade of red and Ravi's father looked confused. ஸோ அதுக்கப்புறம் கிராண்ட்ஃபாதர் என்ன சொல்கிறாருன்னா, என்னோட பொண்ணு வித்யாவுக்கு தான் நான் வந்து வைட்டமின் எம் டேப்லெட் தேவைப்படும்னு நினைக்கிறேன், நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ரவியோட ஃபாதருக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன் மார்னிங் வித்யா ரவியோட மதர் தான் என்ன சொன்னாங்க, இந்த ஓல்டேஜ் பீப்புளுக்கு வைட்டமின் எம்னு ஒரு டேப்லெட் யாருன்னா இன்வென்ட் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்காக இப்போ அவர் சொல்கிறார். Ravi unwrapped his gift to find a thick, hardcover book, the best detective stories. The great stories, Ravi. You can pick up some really good tips on how to be a detective. ஸோ அந்த கிஃப்ட்டு ரேப் பண்ணியிருந்தார் இல்லையா, அந்த ரேப்பரை ஓப்பன் பண்ணி பார்த்தா என்ன இருந்ததுன்னா கிஃப்ட்டு டிடெக்டிவ் புக்கு. இந்த டிடெக்டிவ் புக்கிலேருந்து நீ நிறைய டிப்ஸ் வந்து தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் கிராண்ட்ஃபாதர். How to avoid getting fooled when one is trailing a suspect, for instance, Grandpa said solemnly. So trailing means following, solemnly means seriously. எப்படி வந்து மற்றவங்க பார்க்காம டிடெக்டிவ் வேலை பார்க்குறது அப்படின்னு சொல்லி நீ இந்த புக்கில் வந்து நிறைய விஷயத்தை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறார். I don't think he wants to be a detective. Do you, Ravi? asked his father, looking even more confused. இன்னும் அவருக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது ரவியோட ஃபாதருக்கு. ஏன்னா கிராண்ட்பா ஃபாதர் எதுக்காக அவனை இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு, இன்னும் நீ பெட்டர் டிடெக்டிவாக ஆகணும், அந்த டிப்ஸ் எல்லாம் நீ இந்த புக்கில் இருந்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு, நீ வந்து டிடெக்டிவாக ஆக போகிற அப்படின்ட்டு ரவியை கேட்குறாரு ரவியோட ஃபாதர். I haven't decided yet, answered Ravi, because he was too busy trying to decide whether the twinkle in Grandpa's eye was an innocent gleam or a mischievous one. நான் இன்னும் டிசைட் பண்ணல, என்னவா ஆக போகிறேன் அப்படின்னா இன்னும் டிசைட் பண்ணல அப்படின்னு சொல்கிறான். ஸோ கிராண்ட்பாவோட ஐயா இன்னோசென்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த லெசன்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா, வைட்டமின் எம் யங்கர் பீப்புளுக்கு வேணுமா ஓல்டர் பீப்புளுக்கு வேணுமா, இந்த ஸ்டோரி மூலமாக நீங்களே தெரிஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இந்த ஸ்டோரி எதை பற்றினா நம்ம கண்டிப்பாக எல்டர் பீப்புளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத பற்றி தான். நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching this video. Kindly subscribe our channel.